காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகாகாவியம் சர்க்கம் 16 பாகம் 1. ராமாதியரான 4 சகோதரர்களின் புதல்வர்களான லவன் முதலியவர்கள் தங்கள் எல்லோரை காட்டிலும் சிறந்துள்ளவனும் வயதினாலே மூத்தவனுமான குச்சனுக்கு ராஜ்யத்தில் உள்ள சிறந்த பொருட்களையெல்லாம் அளித்தனர். அவர்கள் அவ்வாறு அளிப்பதற்கு காரணம் சகோதர வாஞ்சையே. உடன் பிறந்தோர் ஒற்றுமையுடனும் நேசத்துடனும் இருத்தல் என்பது ரகு குலத்தின் தனி பண்பாகும். ரகு குமாரர்களான குச்சன் முதலியோர் அணை கட்டி தம் நாட்டிலே நீர் வளம் பெருக்கினர். உழவு தொழிலை விருத்தி செய்தனர். காட்டினின்றும் யானைகளை பிடித்து பழக்கி சேனையை பலமுடையதாக்கினர். இவ்வாறு பயனுள்ள முயற்சிகளால் மிக பலமுடையவர்களாக இருப்பினும் நதி ஜலத்தினால் விருத்தியடைந்த பொழுதும் சமுத்திரம் கரை மீறாது அடங்கி இருப்பது போல் தம் நாட்டு எல்லையை மீறாது இருந்தனர். மகாவிஷ்ணுவின் அம்சமான ராமாதியரிடம் தோன்றியதும் தானம் கொடுத்தலினின்றும் ஓயாத குச்சன் முதலியவர்களுடையதுமான அவ்வம்சமானது சாம வேதத்தினின்றும் தோன்றியதும் மதநீரை பெருக்குவதினின்றும் ஓயாத தேவலோக யானைகள் உடையதுமான வம்சம் போல் 8 வகையாக பிரிந்ததாக பரவியது ஆயிற்று. அவர்களுடைய குமாரர்கள் என்மரும் புத்திரர்களையும் பேரன்களையும் அடைந்ததால் அவ்வம்சம் பல கிளைகளாக பிரிந்து மேன்மேலும் வளர்ந்து பரவியது. ஒரு நாள் நடு இரவில் குச்சன் கண் விழித்தவனாய் தனது சயன அறையில் முன் தான் கண்டிராத ஒரு ஸ்திரீ நிற்பதை கண்டான். அவள் கணவனை பிரிந்துள்ள பெண் போல் உடை தரித்திருந்தாள். அறையின் கதவுகள் மூடப்பட்டு காற்று அதிகம் வீசாதிருந்ததால் தீபங்கள் அசைவின்றி எரிந்து கொண்டிருந்தன. மற்ற பணியாளர்கள் எல்லோரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அவள் பெரியோர்களுக்கு உரியதாக்கப்பட்ட ராஜ்ய ஐஸ்வர்யம் உடையவனும் இந்திரன் போல் ஒளி பொருந்தியவனும் பகைவர்களை வென்றவனும் சிறந்த உறவினர்களை உடையவனுமான அவனுக்கு எதிரில் நின்று முதலில் ஜெய என்ற சொல்லை சொல்லி பிறகு கை கூப்புதலை செய்தாள். தாழிடப்பட்டுள்ள அறையிலே கதவு திறக்கப்படாமல் இருக்கும் பொழுதே உட்புகுந்துள்ள அந்த ஸ்திரீயை கண்டு ஆச்சரியம் அடைந்த குச்சன் தலையணையில் கையூன்றி படுக்கையினின்றும் சிறிது எழுந்து அவளை நோக்கி கூறினான். குச்சன் கூறினான், கதவு மூடப்பட்டிருப்பினும் நீ உள்ளே வந்துள்ளாய். யோகிகளுக்குத்தான் இது கூடும். ஆயினும் உன்னிடம் யோக சக்தி இருப்பதாக தெரியவில்லை. உன் தோற்றம் நீ துக்கம் அடைந்துள்ளாய் என்பதை காட்டுகின்றது. நீ யார் என்பதை கூறு. தேவஸ்திரீயா? யாருடைய மனைவி? இங்கு வந்ததன் காரணம் என்ன? ரகு குலத்தவரின் மனம் பரஸ்திரீகளை விரும்பாதென்பதை திண்ணமாக அறிந்து கூற வேண்டியதை கூறுவாயாக. அவள் பதில் கூறினாள். அரசே, உமது தந்தை ராமர் தம்மிடமான பரமபதம் செல்லுங்கால் அயோத்தி மக்கள் அனைவரையும் கொண்டு சென்றார். குற்றமற்ற அந்த நகரத்தின் அதி தேவதைதான் நான். இப்பொழுது இரட்சகரின்றி இருப்பவள். அயோத்தியை நல்ல அரசர் ஆண்டு வந்ததால் செல்வம் நாட்டிலே ஏராளமாக இருந்தது. அதனால் ஜனங்கள் தொடர்ச்சியாக விழா கொண்டாடி எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருந்தனர். இவ்வகையில் நான் பொருள் நிறைந்துள்ள குபேரனது நகரமான அலகாபுரியையும் விஞ்சி இருந்தேன். ஆனால் இப்பொழுதோ நீ அயோத்தியை தலைநகரமாக கொள்ளாது விட்டதால் நகரம் பாழடையவும் நான் துக்ககரமான நிலையை அடைந்துள்ளேன். முன்பு அயோத்தியின் ராஜ வீதிகளிலே இரவில் காலில் சிலம்பு இனிதே ஒலிக்க அவிசாரிகைகள் தம் காதலரின் இருப்பிடம் சென்று கொண்டிருந்தனர். இப்பொழுது அயோத்தி நிர்ஜனமாக இருப்பதால் இரவில் நரிகள் ஊளையிட்டு கொண்டு தம் வாயினின்றும் வரும் அக்னி ஜுவாலையின் வெளிச்சத்தில் மாமிசத்தை தேடி அதே ராஜ வீதிகளில் திரிகின்றன. முன்னர் அயோத்தியிலிருந்த நடை வாவிகளிலே பெண்கள் ஜலக்கிரீடை செய்யும் பொழுது தம் கைகளாலே ஜலத்தை அடித்து விளையாடிய சமயத்தில் ஜலம் மிருதங்க நாதத்தை ஒத்து இனிதே ஒலித்தது. இப்பொழுதோவெனில் காட்டு எருமைகள் அமிழ்ந்து கொம்புகளால் நீரை அடிக்கின்றன. அவ்வாறு அடிக்கப்பட்டதனால் உண்டான ஒலி கர்ண கொடூரமாக உள்ளது. மயில்கள் தங்கி இருத்தற்குரிய கழிகள் முறிந்து போயின. எனவே அவைகள் மரங்களில் வசிக்கின்றன. மிருதங்க சப்தமின்மையால் மயில்கள் ஆடுவதில்லை. காட்டு தீயினால் அவைகளின் இறகும் பொசுக்கப்பட்டு சிறிதே இறகுடையனவாய் முன்பு வளர்க்கப்பட்டு வந்த வீட்டு மயில்கள் வளர்ப்பாரில்லாமையால் இப்பொழுது காட்டு மயில்கள் ஆகிவிட்டன. பெண்கள் செம்பஞ்சு ரசம் பூசிய பாதத்துடன் நடந்ததால் தடாகம் முதலியவற்றின் படிகளிலே முன்பு சிவந்த அடிச்சுவடுகள் பதிந்திருந்தன. இப்பொழுதோ மான்களை கொன்ற புலிகள் இரத்தம் தோய்ந்த தமது பாதங்களை அப்படிகளிலே வைத்து நடக்கின்றன.
சித்திரத்திலே எழுதப்பட்டுள்ள யானைகள் உண்மையான சிங்கங்களால் தாக்கப்பட்டு அவைகளின் நகங்களால் மஸ்தகங்கள் சிதற நிற்கின்றன. மாளிகைகளின் சுவரிலே யானைகள் தாமரை காட்டில் இறங்கி இருப்பன போன்றும் பெண் யானைகள் தாமரை துண்டுகளை தர அவற்றை வாங்கிக் கொள்வன போன்றும் படம் வரையப்பட்டிருந்தது. சித்திரம் தத்ரூபமாக இருந்ததால் பாழடைந்த நகரில் திரிகின்ற சிங்கங்கள் சித்திர யானைகளை உயிருள்ள யானைகளாக எண்ணி தாக்க அவற்றின் கூரான அங்குசம் போன்ற நகங்களால் அவ்யானைகளின் மஸ்தகங்கள் பிளந்தன போல் வர்ணம் அழிந்ததால் தென்படுகின்றன. இவ்வகையான சித்திர யானைகள் சிங்கத்தின் தாக்குதலை இன்னமும் தாங்கி நிற்கின்றன. மாளிகைகளின் தூண்களிலே செதுக்கப்பட்டுள்ள பெண் வடிவிலுள்ள பதுமைகளின் மேல் சர்ப்பங்கள் உராய்ந்து சென்று உரித்த தோல் அப்பதுமைகள் மேல் படிந்து மார்பிலணியும் வஸ்திரமாக இருக்கின்றது. முன்பு சந்திர கிரணங்கள் மாளிகைகளின் மேல் பட்டு பிரதிபலித்து எங்கும் பரவும். இப்பொழுது மாளிகைகளில் பூசப்பட்டுள்ள சுண்ணாம்பு காலம் கடந்ததால் கருத்து இருக்கின்றது. வீடுகளில் எங்கும் புல் முளைத்திருக்கிறது. எனவே வெண்ணிறமான சந்திரனது காந்தி மாளிகைகளின் மேல் பட்ட போதிலும் ஒளி வீசுவதில்லை. அழகிய பெண்கள் கொடிகளின் நுனிகளை மெதுவாக வளைத்து புஷ்பங்களை முன்பு எடுத்தனர். அக்கொடிகளே இப்பொழுது வேடர்களாலும் குரங்குகளாலும் கசக்கப்படுகின்றன. வீடுகளிலுள்ள ஜன்னல்களுக்கு இரவிலே அழகு செய்வது விளக்கொளி, பகலிலே பெண்களின் முகம். சந்தியா காலங்களிலே நறுமணமுள்ள காரகில் புகை ஜன்னல் புறங்களை வாசனை உடையதாக்கும். இவைகளில் ஒன்றும் இல்லாததால் இப்பொழுது சிலந்திகளின் நூல் வலை ஜன்னல்களை மறைத்து கொண்டிருக்கின்றது. எனவே வீடுகள் சோபையின்றி இருக்கின்றன. தேவ பூஜை செய்பவர்கள் இல்லாததால் சரையு நதியின் மணற் பிரதேசத்தில் பூஜை பொருளான புஷ்பம் முதலியன காணப்படுவதில்லை. ஸ்நானம் செய்பவர்கள் இல்லாததால் சரையு நதியின் ஜலத்தில் ஸ்நான சமயத்தில் உபயோகிக்கப்படும் வாசனை பொடிகள் காணப்படுவதில்லை. நதியின் கரையிலுள்ள வஞ்சிக்கொடி வீடுகள் இப்பொழுது காலியாக கிடக்கின்றன. ஏனெனில் அங்கு செல்ல உல்லாச ஸ்திரீ புருஷர்கள் யாரும் இல்லை. சரையு நதியின் இந்நிலையைக் கண்டு நான் மிக வருந்துகின்றேன். உனது தந்தை காரணத்தை முன்னிட்டு தாம் கொண்ட மனுஷ்ய சரீரத்தை விட்டு தமது திவ்ய தேகத்தை மறுபடியும் ஏற்றுக்கொண்டது போல் நீயும் இக்குச்சாவதியை விட்டுவிட்டு உனது குலத்தினரின் ராஜதானியாகிய அயோத்தியை அடைய வேண்டும். குச்சன் தேவதையின் வேண்டுகோளை சந்தோஷத்துடன் ஏற்று அவ்வாறே செய்வதாக உறுதி கூறினான். தேவதையின் சரீரமும் மறைந்தது. மறுநாட்காலையில் குச்சன் இரவில் நடந்த சம்பவத்தை சபையில் வசிஷ்டர் முதலான பிராமணர்களுக்கு தெரிவித்தான். அவர்களும் ராஜதானியின் அதி தேவதையினால் நேரிலே தோன்றி யாசிக்கப்படும் பாக்கியம் பெற்றுள்ள அவனை கொண்டாடினர். அவன் குஜாவதி நகரத்தை வேதமறிந்த பிராமணர்களுக்கு உரியதாகச் செய்துவிட்டு பிரயாணத்திற்கு அனுகூலமான நாளில் அந்தப்புர ஸ்திரீகளுடன் கூடியவனாக காற்று மேக கூட்டங்களால் பின்தொடரப்படுவது போல் சேனைகளால் பின்தொடரப்பட்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டான். குச்சனது பிரயாண காலத்தில் சேனை நடந்து செல்லும் ராஜதானியாக இருந்தது. ராஜதானியில் இருக்க வேண்டிய உத்தியானம் முதலியன இங்கும் காணப்பட்டன. கொடிகளின் சமூகம் உத்தியானவனம் போல் இருந்தது. பெரிய யானைகள் நகரின் உத்தியானத்தில் அமைக்கப்பட்ட விளையாடுதற்கான குன்றுகள் போல் இருந்தன. விசாலமான தேர்கள் வீடுகள் போன்று இருந்தன. சேனைகள் சென்றது அவனது தலைநகரமே நகர்ந்து செல்வது போல் காணப்பட்டது. வெண்கொற்ற குடையாகிய பிம்பமுடைய அக்குச்சனால் முன்னோர்களின் வாசஸ்தானத்தை நோக்கி செல்லும்படி செய்யப்பட்ட சேனையின் சமூகம் குடைபோல் நிர்மலமான பிம்பமுடைய உதித்த சந்திரனால் கரைக்கு கொண்டு செல்லப்படுகின்ற சமுத்திரம் போல் விளங்கியது. முன் செல்லுகின்ற அவனுடைய சேனையினால் உண்டான உபத்திரவத்தை நெருக்கடியை சகிக்க சக்தி அற்றது போல் பூமி புழுதி என்ற வியாஜத்தினாலே இரண்டாவது விஷ்ணுவின் அடிவைப்பான ஆகாசத்தை ஏறியது போல் காணப்பட்டது. பின்னால் குச்சாவதியினின்றும் செல்வதற்காக முயன்று கொண்டிருப்பதும் முன்னால் தங்குமிடத்தில் இருதற் பொருட்டு முயலுவதும் வழியில் சென்று கொண்டிருப்பதுமான அரசனது அந்த சேனை எங்கு எங்கு பார்க்கப்பட்டதோ ஆங்காங்கே நிறைந்துள்ளதென்ற எண்ணத்தை பார்ப்பவர்களுக்கு உண்டாக்கியது. அவனுடைய சேனை மிக பெரியதாக இருந்ததால் சேனையின் ஒரு பகுதி எந்த இடத்தில் பார்க்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலேயே சேனை முற்றிலும் உள்ளது என்ற எண்ணத்தை பார்ப்பவர்களின் மனத்தில் உண்டாக்கியது. அவ்வளவு விஸ்தீர்ணமாக இருந்தது படை என்பது கருத்து. சேனை செல்லும் பொழுது யானைகளின் மத ஜலத்தினால் நனைந்த புழுதி சேராக மாறியது.
குதிரைகளின் குளம்புகளால் அடிக்கப்பட்ட சேறு ஈரம் நீங்கி புழுதியாக மாறியது. விந்திய வனத்தில் வழியை தேடிக்கொண்டு பல கிளைகளாக பிரிந்து சத்தமிட்டு கொண்டு சென்ற அப்படை நர்மதா நதி போல் அம்மலையின் குகைகளையெல்லாம் எதிரொலி உடையனவாகச் செய்தது. விந்திய மலை வழியே சென்றபொழுது அவனது சேனையின் இரத சக்கரங்கள் மார்க்கத்திலுள்ள சிவந்த தாதுக்களை உடைத்து கொண்டு சென்றதால் சக்கர விளிம்புகள் சிவந்து காணப்பட்டன. பிரயாண காலத்தில் சேனா வீரர்கள் செய்த சப்தம் வாத்திய கோஷத்துடன் கலந்திருந்தது. காட்டிலுள்ள வேடர்கள் தந்த காணிக்கைகளை பார்த்து கொண்டு அவன் பிரயாணம் செய்தான். குச்சன் கங்கா நதியை சிரமமின்றி கடக்கக்கூடிய ஒரு துறையில் யானைகளை வரிசையாக ஆற்று நீரில் நிறுத்தி பாலமாக அமைத்து கடந்தான். யானைகளை இடையே நிறுத்தியதால் பிரவாகம் தடுக்க பெற்று மேற்கு நோக்கி சென்றது. நீரிலிருந்த அன்ன பறவைகள் அவன் தலைக்கு மேல் பறந்தன. அவ்வாறு பறந்த வெண்ணிற அன்னங்கள் மனிதர்களின் முயற்சியின்றியே வீசப்படும் சாமரங்கள் போன்று இருந்தன. குச்சன் கபில முனிவரால் கோபத்தினாலே சாம்பலாக மாத்திரமே எஞ்சியிருக்கும்படி செய்யப்பட்ட உடலை உடைய தம் முன்னோர்கள் தேவர் உலகு அடைவதற்கு காரணமானதும் படகுகளால் அழைக்கப்பட்டதுமான கங்கா ஜலத்தை வணங்கினான். குச்சன் சில நாட்கள் பிரயாணம் செய்து முடிவில் சரையு நதியின் தீரம் அடைந்தான். அங்கு ரகு குலத்தவர் நீண்ட காலம் யாகம் செய்து நாட்டிய பல யூப ஸ்தம்பங்கள் அப்பொழுதும் கெடாமல் இருப்பதை கண்டான். அயோத்தியின் உத்தியானங்களிலிருந்து நறுமணத்துடன் எழுந்த காற்று சரையு நதிகளின் அலைகளில் பட்டு குளிர்ந்து அவனை வரவேற்பது போல் வீசியது. பிறகு சத்ருக்களிடத்தில் செலுத்திய அம்புடையவனும் நகர மக்களின் நண்பனும் ரகு குலத்திற்கு கொடி போன்றவனும் பலவானுமான அவ்வரசன் அசைகின்ற கொடிகளை உடைய சேனைகளை நகரத்திற்கு வெளிப்புறத்திலேயே தங்கச் செய்தான். மேகங்கள் ஜலத்தை வர்ஷிப்பதால் கோடை காலத்தினால் உலர்த்தப்பட்ட பூமியை புதுப்பிப்பது போல் அரசனான குச்சனால் நியமிக்கப்பட்ட சிற்பிகளின் கூட்டங்கள் சேகரிக்கப்பட்ட பொருள் உடையவர்களாய் இருந்ததால் அந்நிலையிலுள்ள அயோத்தியா நகரத்தை எளிதிலே புதுப்பித்தன. பிறகு ரகு வீரன் குச்சன் சிறந்த கோயில்களை உடைய அந்நகரத்திற்கு உபவாசம் இருந்து வாஸ்து பூஜையின் முறையை அறிந்தவர்களை கொண்டு உயிர் பலியுடன் கூடிய பூஜையை செய்வித்தான். காதலன் அன்புள்ள ஸ்திரீயின் மனத்தில் புகுவது போல் அவன் அந்நகரத்தின் ராஜ என்ற சொல்லை முன்கொண்டுள்ள மாளிகையில் புகுந்து தன்னை அண்டியவர்களை முதன்மையை அனுசரித்தும் தகுதிக்கு ஏற்பவும் மற்ற வீடுகளை தந்து கௌரவித்தான். அயோத்தியா நகரின் கடைகளிலே விற்பனைக்கான பொருட்கள் நிறைந்திருந்தன. யானை சாலையில் யானைகளும் கொட்டகையில் குதிரைகளும் இருந்தன. இதனால் நகரம் சரீரம் முற்றிலும் ஆபரணம் அணிந்துள்ள ஸ்திரீ போல் அழகாக விளங்கியது. சீதையின் குமாரனான அக்குச்சன் முன்னிருந்த அழகை அடைவிக்கப்பட்டதும் ரகு குலத்தவரின் வாசஸ்தானமுமான அந்நகரில் வசிப்பவனாக ஸ்வர்க்கத்தின் நாதனான இந்திரனையும் விரும்பவில்லை. அலகாபுரியின் தலைவனான குபேரனையும் மதிக்கவில்லை. குச்சன் அயோத்தி சென்றபின் கோடை காலம் வந்தது. அகஸ்திய முனிவர் இருந்த தென் திசையினின்றும் சூரியன் வடதிசை சென்றபொழுது ஹிமாலயத்திலுள்ள பனி உருகி பெருகியது. பிரணய கலகத்தினால் பிரிந்து வருந்தும் கணவன் போல் பகல் பொழுதும் மிக தாபத்துடனும் மெலிந்த மனைவி போல் இரவு பொழுது குறுகியும் கோடையில் காணப்பட்டன. கோடையினால் நடை வாயிலுள்ள நீர் தினந்தோறும் வற்றி கொண்டிருந்தது. நீருக்குள் இருந்த படிகளும் பாசிகளுடன் கண்களுக்கு புலனாயின. தாமரையின் தண்டுகள் நீர் மட்டத்திற்கு மேல் தெரிந்தன. வாவிகளின் நீரின் ஆழம் பெண்களின் இடுப்பளவினதாக இருந்தது. கோடையின் தொடக்கமாகையால் சாயங்காலத்தில் மல்லிகை அரும்பியது. புதிய அவ்வரும்புகள் ஒவ்வொன்றின் மேலும் தேனை தேடுவதற்கு உட்கார்ந்து எழுந்த வண்டு அவ்வரும்புகளின் மொத்த எண்ணெய் எண்ணியது போலும் இருந்தது. பெண்கள் காதுகளின் மேல் அணிந்துள்ள வாகை பூவின் நுனி அவர்களது கன்னங்களில் கலவி காலத்தில் காதலர்களால் உண்டாக்கப்பட்டனவும் கோடையினால் உண்டான வியர்வை உடையனவுமான நகக்குறிகளில் பட்டு ஒட்டி கொண்டிருந்தது. வாகைப்பூ காதினின்றும் நழுவினதாயினும் கன்னத்தில் நன்கு ஒட்டி கொண்டிருந்ததால் கீழே விழாதிருந்தது. செல்வம் உடையவர்கள் நீரூற்று அமைக்கப்பட்ட வீடுகளில் சந்தன குழம்பு பூசிய பாறைகளிலே அமர்ந்து கோடையின் தாபத்தை போக்கிக் கொண்டனர். எந்திரங்களின் உதவியால் தாங்கள் அமர்ந்திருந்த பாறைகளைச் சுற்றிலும் நீர் பிரவாகம் ஓடும்படி அமைத்திருந்தனர். தன் துணையான வசந்த ருது சென்றதால் மன்மதன் பலம் குறைந்தவன் ஆனான். கிரீஷ்ம ருதுவில் பெண்கள் சிரஸ்நானம் செய்து ஈரமான தங்களது கூந்தலை அவிழ்த்துவிட்டு நறுமண புகை பூட்டிய பின் மல்லிகை பூவை அணிந்து அழகு செய்து கொண்டனர்.
அக்கூந்தலின் உதவியால் இழந்த பலத்தை மன்மதன் திரும்பவும் பெற்றான். கிரீஷ்ம ருதுவில் அர்ஜுன மரத்தில் தோன்றிய நீண்ட பூங்கொத்து மகரந்த பொடிகளால் சிவந்த மஞ்சள் நிறமுடையதாய் சிவபிரானால் துண்டு துண்டாக அறுக்கப்பட்ட மன்மதனது நான் கயிறு போல் காணப்பட்டது. அர்ஜுன விருட்சத்தின் பூவினது பொன்னிறமான நீண்ட சரம் பார்ப்பவர் மனதில் இன்ப நுகர்ச்சிக்கான விருப்பத்தை தூண்டியதால் மன்மதனது நானாக கூறப்பட்டது. தாபம், தாகம், வியர்வை உண்டாக்குதல் முதலிய குற்றங்களை காமி ஜனங்கள் விஷயத்தில் இழைத்த கோடை காலம் மாந்துளிரையும் பாடலி பூவையும் தோற்றுவித்து மதுபானத்திற்கு வசதியை அளித்ததால் தான் இழைத்த தவறுகளை நீக்கிக் கொண்டது. வசந்த ருதுவில் மாந்தளிரை மதுவிலிட்டு அருந்துவர், அதாவது தேனுடன் கலந்து அருந்துவர். ஆனால் அக்காலத்தில் மதுவில் போடுவதற்கு பாதிரி பூ கிடைக்காது. கிரீஷ்ம ருதுவில்தான் பாதிரி பூக்கும். எனவே இம்மூன்றையும் ஒன்று சேர்த்து கிரீஷ்ம ருதுவின் ஆரம்பமானது தான் செய்த தவறுகளுக்கு பரிகாரத்தை செய்து காதலர்களின் மன்னிப்பை பெற்றது. மதுபானம் செய்ய வசதி பெற்ற உல்லாச புருஷர்கள் கிரீஷ்ம ருதுவில் உண்டான கஷ்டங்களை, கோடையினால் உண்டான தாபங்களை பாராட்டவில்லை என்பது கருத்து. முதிர்ந்த கோடையில் தங்களது தாபத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜனங்களால் அதிகம் விரும்பப்பட்டவர் இருவர்தாம். முதல்வன் அரசன் குச்சன். அவனது பாதங்களில் செய்த சேவை தொண்டு அவர்களது ஏழ்மை முதலான தாபங்களை நீக்குவதாக இருந்தது. இரண்டாமவன் சந்திரன். உதயகிரியில் வந்த சந்திரனது கிரணங்களை சேவித்து அனுபவித்து பகற்பொழுதில் உண்டான தாபத்தை போக்கிக் கொண்டனர். ஹம்சங்கள் சஞ்சரிக்கின்ற அலைகளை உடையதும் கரையிலுள்ள கொடிகளின் புஷ்பங்களை கொண்டு செல்வதுமான சரையூ நதியில் தம் காதலிகளுடன் ஜலக்கிரீடை செய்ய அவ்வரசன் விரும்பினான். கோடைக்காலம் ஆனதால் நீர் விளையாட்டு மனதிற்கு மிக இன்பம் தருவதாக இருந்தது. சரையூ நதியின் கரையில் அரசன் தங்கி இருப்பதற்காகவும் மற்றும் பலவகை களி ஆட்டங்களுக்காகவும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. செம்படவர்கள் ஆற்று நீரினின்றும் முதலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தினர். குச்சன் நதியில் இறங்கி விளையாடத் தொடங்கினான். குச்சனது ஸ்திரீகள் பலரும் ஒரே காலத்தில் கரையினின்றும் படிவழியே பரஸ்பரம் தோல் வளைகளை இடித்துக்கொண்டும் பாதங்களிலுள்ள சிலம்புகளை ஒலித்துக்கொண்டும் நதியில் இறங்கினர். திடீரென்று உண்டான சப்தத்தை கேட்டு ஆற்றில் இருந்த ஹம்சங்கள் அச்சமுற்றன. இவ்வாறு ஜலக்கிரீடை செய்ய துவங்கிய குச்சன் சரையூ நதியில் இழந்தது என்ன, அதனால் அவன் அடைந்த தாபம் என்ன என்பதை அடுத்த பதிவில் காண்போம்.